இந்த இரிட்டபிள் பவுல் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஞ்சர். நம்மளுடைய குடல் வளம் வந்து பார்த்திங்கன்னா பலமாக இருக்க வேண்டும். ஆனால் நம்ம சாப்பிட்ற சாப்பாடு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி கெமிக்கல்ங்கிறதுனால குடல் ரொம்ப வந்து கத்தி கதறுது. இதில் அவஸ்தைப்படுறவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு கேஸ்ட்ரிக்கில் ஆரம்பிக்கும், அப்புறம் ஹைப்பர் கேஸ்ட்ரிக்கில் வரும். அதாவது ருத்ர வாயு அப்படின்னு சொல்லுவாங்க தமிழில். வயிறை எப்பொழுதுமே குளுமையாகவே வச்சுருந்தாங்க அந்த காலத்துலலாம், ஆனால் இன்றைக்கி கிடையாது. ஸோ இன்றைக்கி வந்து டயரியாலேருந்து வயிறு புண்ணுலேருந்து எல்லாமே சிறுகுடல் பெருகுடல் எல்லாமே அதெல்லாம் ப்ராப்ளம் ஆகிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக மூலம் வந்துடுது. மூலத்தில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வெரைட்டி இருக்கு இல்லையா. இப்போ இருக்கக்கூடிய லேட்டஸ்ட் பிரச்சனை என்னன்னா டயரியா செக்ஷன் என்னன்னே தெரிய மாட்டேங்குது. எத்தனை ஆன்டிபயோட்டிக் போட்டாலும் கிடைக்கல அப்படின்னு சொல்கிறாங்க. காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, காற்றுல நம்ம சுவாசிக்கக்கூடிய ஜெம்ஸ், கெமிக்கல்ஸ், சாப்பிடக்கூடிய உணவு, குடிக்கக்கூடிய தண்ணி, இது நல்லா தூங்க முடியாது, நேராக படுக்க முடியாது. படுத்த உடனே பார்த்திங்கன்னா அப்படியே தாம ஒரு மாதிரி அப்படியே வந்து நெஞ்சிக்கிட்டு வந்து நிற்கும். எப்படி படுக்க முடியும்? ஏன்னு உட்காந்துருப்பாங்க. உட்காந்துட்டே தூங்குறவங்க இன்றைக்கி நிறைய பேர். காஸ்மா ஹெல்த் நேயர்களுக்கு அன்பான வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய மிகப்பெரிய தகவல் என்னன்னு கேட்டிங்கன்னா, IBS, அதாவது இரிட்டபிள் பவுல் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இரிட்டபிள் பவுல் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஞ்சர். நம்மளுடைய குடல் வளம் வந்து பார்த்திங்கன்னா பலமாக இருக்க வேண்டும். ஆனால் நம்ம சாப்பிட்ற சாப்பாடு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி கெமிக்கல்ங்கிறதுனால குடல் ரொம்ப வந்து கத்தி கதறுது. என்ன நேரத்தில் சாப்பிட்றாங்கன்னு தெரியல, என்ன சாப்பிட்றாங்கன்னு அதுக்கு தெரியல. பார்த்திங்கன்னா எம்டியாக விட்டுறாங்க. அந்த ரசாயனம் உள்ளே ஊற்றி அங்கே புண்ணாகிடுது, கெப்டிக் அல்சர் ஆகுது. அதேமாதிரி வந்து பார்த்திங்கனாக்கா அல்சர்லேயே பல வெரைட்டி இப்போ இருக்குது. இப்போ இருக்கக்கூடிய லேட்டஸ்ட் பிரச்சனை என்னன்னா டயரியா செக்ஷன் என்னன்னே தெரிய மாட்டேங்குது. எத்தனை ஆன்டிபயோட்டிக் போட்டாலும் கிடைக்கல அப்படின்னு சொல்கிறாங்க. காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, காற்றுல நம்ம சுவாசிக்கக்கூடிய ஜெம்ஸ், கெமிக்கல்ஸ், சாப்பிடக்கூடிய உணவு, குடிக்கக்கூடிய தண்ணி, அதே மாதிரி நம்மளை வந்து முறையான ஒரு டைமில் நம்ம சாப்பிட்றது கிடையாது. இது எல்லாமே வயிறை தான் போய் பாதிக்குது. இன்றைக்கி வந்து நம்மளோட சொல்லுவாங்க, ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, ஒரு ஜான் வயிற்றுக்கு தான் நம்ம வாழ்கிறோம் அப்படின்னா அவன் சொல்கிறோம். ஆனால் அதையும் தாண்டி நம்மளுடைய கற்பனை வளங்கள் பார்த்திங்கன்னா சொஃபஸ்டிகேட்டட் வசதிகளுக்காக ஓடி ஓடி நம்ம உடம்பை கெடுத்துக்கிறோம். ஏசியில் தூங்குறது, அதேமாதிரி வந்து பார்த்திங்கனாக்கா நிறைய கெமிக்கல் உணவு சாப்பிட்றது, டேஸ்ட்டாக டிஃப்ரெண்ட்டாக சாப்பிட்றோம். பாரம்பரியத்தை எல்லாத்தையும் விட்டுட்டாங்க. ஸோ இன்றைக்கி ஒரு நல்ல விஷயம் கேட்டிங்கன்னா, அது திரும்பி வராங்கங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல விஷயம். ஆனால் இதில் அவஸ்தைப்படுறவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு கேஸ்ட்ரிக்கில் ஆரம்பிக்கும், அப்புறம் ஹைப்பர் கேஸ்ட்ரிக்கில் வரும். அதாவது ருத்ர வாயு அப்படின்னு சொல்லுவாங்க தமிழில். ஸோ குன்மம் அப்படின்னு சொல்லுவாங்க, வயிறு வலியில் ஆரம்பிக்கக்கூடிய விஷயங்கள். ஸோ இதெல்லாம் பேலன்ஸ் பண்ணுறதுக்கான ஒரு விஷயம் தான் இன்றைக்கி வந்து பார்த்திங்கனாக்கா இன்றைக்கி IBS அப்படின்னு சொல்கிறது வந்து இரிட்டபிள். சாப்பிட்ட உடனே மோஷன் போயிடுவாங்க. பார்த்தீங்கன்னா கேஸ்ட்ரிக் ஃபுல்லாக போயிருக்கும், வயிறு மொத்தமாக ஃபார்ம் ஆகிடும். இது நல்லா தூங்க முடியாது, நேராக படுக்க முடியாது. படுத்த உடனே பார்த்திங்கன்னா அப்படியே தாம ஒரு மாதிரி அப்படியே வந்து நெஞ்சிக்கிட்டு வந்து நிற்கும். எப்படி படுக்க முடியும்? ஏன்னு உட்காந்துருப்பாங்க. உட்காந்துட்டே தூங்குறவங்க இன்றைக்கி நிறைய பேர். உட்காந்துக்கிட்டே பார்த்திங்கன்னா ஸ்லாண்டிங்லேயே தூங்குவாங்க. காரணம் படுத்தாக்கா அப்படியே வந்து தொண்டையில் வந்து அடைக்கிற மாதிரி இருக்கும். தொண்டைக்கும் அதாவது உணவு குலைக்கு பக்கத்தில் பார்த்திங்கனாக்கா ஒன்று வந்து பார்த்திங்கன்னா அப்படி மூடி திறக்கிற மாதிரி இருக்கும். எப்படி டிராக்டருக்கு மேலே எல்லாம் பார்த்திங்கன்னா அப்படி மூடி திறக்கும். அதே மாதிரி உணவு குழாய் கீழே அப்படியே மூடி திறக்கும். அது என்ன ஆகும்னா ஓப்பன் ஆகியே இருக்கும். இது பார்த்திங்கன்னா இந்த இடத்துல செயலில் இருந்திருக்கும், ஓப்பன் க்ளோஸ் ஆட்டோமேட்டிக் சிஸ்டம். இல்லைனா மூடியே இருக்கும். ரெண்டில் ஏதாவது ஒன்று இருக்கும், இல்லைனா அரைக்குறையாக மூடி இருக்கும். விக்கல் அடிக்கடி ஏற்படுவதனால உடம்பு ட்ரை ஆகும், சூடாக எப்பொழுதுமே இருந்துக்கிட்டே இருக்கும். பார்த்திங்கன்னா குடல் வந்து வத்தி இருக்கும். அது அழகாக பார்த்திங்கன்னா ஒரு ஆயிலில் கிடக்கிற மாதிரி கிடக்கணும், அழகாக லூப்ரிகண்ட்டோட. வயிறை எப்பொழுதுமே குளுமையாகவே வச்சுருந்தாங்க அந்த காலத்துலலாம், ஆனால் இன்றைக்கி கிடையாது. ஸோ இன்றைக்கி வந்து டயரியாலேருந்து வயிறு புண்ணுலேருந்து எல்லாமே சிறுகுடல் பெருகுடல் எல்லாமே அதெல்லாம் ப்ராப்ளம் ஆகிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக மூலம் வந்துடுது. மூலத்தில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வெரைட்டி இருக்கு இல்லையா. ஆக குடலில் இருக்கக்கூடிய கிருமிகள், நல்ல கிருமி இருக்குது, கெட்ட கிருமி இருக்குது. இந்த கெட்ட கிருமி தான் இன்றைக்கி வந்து கிடக்குது. அந்த சுண்ணாம்பு பூத்த மாதிரி இருக்குது பார்த்திங்களா, அந்த வைரஸ், அதுதான் வந்து பிரச்சனை. இரிட்டபிள் பவுலில் வந்து கண்ணுக்கு தெரியாமல் மைக்ரோஸ்கோப்லேயும் வச்சு பார்த்தா கூட தெரியாத ஒரு வைரஸ் உள்ளே உட்காந்துட்ருக்கும். அதுதான் நீங்கள் சாப்பிட்ட உடனே ஒரு ரியாக்ஷனை, ஒரு கெமிக்கல் ரியாக்ஷனை உருவாக்கி ஒன்று வாமிட் சென்சேஷன், இல்லைனா ஒரு டயரியா, இல்லைனா உடனே பாத்ரூம் போகிற சென்சேஷன், இல்லைனா கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம். ஸோ இது எல்லாத்தையும் கொண்டு வரக்கூடியது தான் வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு இரிட்டேஷன் நமக்கு இருக்கிறதுனால இரிட்டபிள் பவுல். நம்ம பவுல் தான் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இதை தீர்க்கக்கான ஒரு மெடிசன் தான் நீங்கள் பார்க்க போகிறோம். இயற்கை அன்னை கொடுத்த மிகப்பெரிய ஒரு அற்புதம் நம்மளுடைய ஆலிவரா, அதாவது குமரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆலிவரா இன்றைக்கி நிறையாவே கிடைக்கிது. அதாவது நிறைய டைப்பில் எடுத்துக்கலாம். காலையில் ஒரு டம்ளர் மோரில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஆலிவரா ஜெல்லை வந்து நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. ஒரு 7 டைம்ஸ் கிளியர் பண்ணிவிட்டு அந்த ஜெல் பீசஸ் மட்டும் உள்ளே போட்டு நல்லா அடித்து குடிக்கலாம். இது சளி பிடிக்குமா சார்? 100% சளி பிடிக்கும். ஆனால் நீங்கள் நினைக்கிற மாதிரி அந்த வைரஸ் சளி கிடையாது. அதாவது உங்களோட உடம்போட சூடை பேலன்ஸ் பண்ணப்படும் போது அனிச்சை செயல். நீங்கள் அதெல்லாம் கண்டுக்காமல் தொடர்ந்து நீங்கள் வந்து காலையில் எம்டி ஸ்டமக்கில் குடிச்சிட்டு வந்தீங்கன்னாக்கா வயிறு குளுமை பெறும். மோரில்
2, 3 பீசஸ் போட்டு அப்படி மிக்ஸியில் போட்டு அடித்து நீங்கள் கொஞ்சம் பிளாக் சால்ட் இல்லைன்னா இந்து உப்பு எடுத்துக்கோங்க, இல்லைன்னா கல் உப்பு போட்டுக்கோங்க. வேறு எந்த சால்ட்லாம் வேணாம். போட்டு உங்களுக்கு தேவையான அளவு குடிச்சு பாருங்கள். ஒரே வாரத்தில் உங்களோட இரிட்டபிள் பவுல் காணாம போயிடும். இது வந்து அன்க்யூரபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா நீண்ட நாட்கள் எடுக்க வேண்டிய மருத்துவம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு வாரத்துலேயே உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். பசி நல்லா எடுக்கும். இது ஒரு மெத்தட் ஆலிவேரால செய்கிறது. இன்னொன்று நல்லா மேல் ஆலிவேரா இருக்குது பார்த்தீங்களா, அதாவது சோற்றுக்கற்றாழை இருக்குது பார்த்தீங்களா, குமரி அப்படிம்பாங்க. அது செங்குமரியாக இருக்கட்டும், நார்மல் குமரியாக இருக்கட்டும், சோற்றுக்கற்றாழையை மேலே தோல்லாம் சீவிட்டு சின்ன சின்ன பீஸாக வந்து ஒரு 10 பீசஸ் அழகாக அது நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. ஒரு 10 வாட்டி வாஷ் பண்ணிட்டு 7 வாட்டி வாஷ் பண்ண சொல்லியிருக்காங்க. நீ ஒரு 10 வாட்டி வாஷ் பண்ணிட்டீங்கனாலே அந்த கசப்பு அந்த இருக்காது. அழகாக அல்வா துண்டு மாதிரி இருக்கும் பார்க்க. நாட்டு சர்க்கரை இல்லைன்னா வெல்லம், இல்லை வந்து வெள்ளை சுகர்லாம் போடக்கூடாது. நாட்டு சர்க்கரை இல்லைன்னா வெல்லம், அது இல்லைன்னா தேன் யூஸ் பண்ணலாம். அழகாக பற்றி மேலே யூஸ் பண்ணிவிட்டு ஒரு பீஸாக எடுத்து போட்டிங்கன்னா சும்மா அல்வா போகிற மாதிரி உள்ளே போயிடும். இப்படி ஒரு மாதம் எடுத்திங்கனாக்கா அது சுத்தமாக வயிறில் இருக்கக்கூடிய புண்ணு, அதே மாதிரி இரிட்டபிள் பவுலுக்கான அந்த வைரஸ் இதெல்லாம் காணாமல் போயிடும். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த ரெண்டுமே ஒன்று மோரில் அடித்து சாப்பிடுங்க, இல்லாட்டினா நீங்கள் இந்த மாதிரி வெல்லத்தில் மிக்ஸ் பண்ணி சாப்பிடுங்க. மீன்ஸ் அந்த ஜெல்லை மட்டும் எடுத்து. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இது சளி பிடிக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா முதல் 2 நாள் உங்களுடைய அதிகப்படியான ஹீட்டை பேலன்ஸ் பண்ணுறது சளி கிடையாது. இது ஒரு உதாரணத்துக்கு சொல்லப்போனால் சில பேர் வந்து தேங்காய் எண்ணெய் வைப்பாங்க, சில பேர் லெமன் ஜூஸ் குடிப்பாங்க, நெல்லிக்காய் ஜூஸ் குடிப்பாங்க. பிடிச்சோன்னே 2 நாளில் பார்த்தீங்கன்னா சளி பிடிச்சிருச்சுன்னு சொல்லிட்டு அப்படியே நிறுத்திடுவாங்க. அப்படி கிடையாது. உங்களுடைய ஹீட்டை பேலன்ஸ் பண்ணும்போது அனிச்சையாக இருக்கக்கூடிய அந்த கூல் ஹீட்லேருந்து சடனாக ஒரு கூலுக்கு மாற்றும் போது என்னாகும், ஒரு சளி பிடிச்ச மாதிரி இல்லைன்னா ஏற்கனவே இருக்கக்கூடிய சளியெல்லாம் கரைஞ்சி வெளியில் வரும். அது வந்து வெளியேற்றும். நம்மளுடைய பாடியோட இம்யூன் சிஸ்டம் வெளியேற்றும் அதனுடைய பழைய கழிவுகளை. அதை நம்ம சளின்னு நினச்சிக்கிறோம். அப்படி கிடையாது. கண்டினியூவாக சாப்பிடுங்க. ஆனால் வைரஸ்னால வரக்கூடிய சளி ஜுரம் இருக்குது பார்த்தீங்களா, அது வேற. இது பேலன்ஸ் பண்ணுதுன்னு நினச்சிக்கோங்க. இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் நீங்கள் பார்க்குறது. இதை கண்டினியூவாக எடுத்திங்கன்னா ஒரு 30 நாள் ஒரு 48 நாள் எடுத்திங்கன்னா உங்கள் லைஃப் லாங் உங்களுக்கு இந்த இரிட்டபிள் பவுல் அந்த ஐபிஎஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு வரவே வராது. அதனால் என்னாகும், சரியாக கொஞ்சம் சாப்பிட்டாலே வயிறு ஒப்பிக்கும், கொஞ்சம் சாப்பிட்டாலே அப்படி நிறைஞ்ச மாதிரி இருக்கும். அதெல்லாம் காரணம் இந்த வைரஸ் பண்ணக்கூடிய எக்ஸாஸ் அந்த இரிட்டேஷன் கொடுக்கும். ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இது ஆலிவேரால சொல்லிட்டேன். அதெல்லாம் தாண்டி நாட்டு மருந்து கடையில் அம்மான் பச்சரிசி பவுடர் கிடைக்கும். அம்மான் பச்சரிசிங்கிறது அடிக்கடி தொண்டையிலிருந்து ஆசன வாய் வரைக்கும் இருக்கக்கூடிய புண்ணு, அது எவ்வளோ பெரிய கேன்சராக வேணால் இருந்துட்டு போகுது. இது மிகப்பெரிய ஒரு கேன்சராக இருக்கலாம், நார்மல் இரிட்டபிள் பவுலாக இருக்கலாம், வயிறு பிரச்சனை இருக்கலாம், குடல் வாழ்வுள்ள பிரச்சனைகள் இருக்கலாம், குடல் இருக்கக்கூடிய எத்தனைகள் இருக்கும். வயிறு சம்மந்தப்பட்ட விஷயம், தொண்டையிலேருந்து ஆசன வாயில் இருக்கக்கூடிய புண்கள் எதுவாக இருந்தாலும் ஆற்றக்கூடிய சக்தி வந்து பார்த்திங்கனாக்கா இந்த அம்மான் பச்சரிசி இருக்குது. எனக்கு அம்மான் பச்சரிசி லைவாகவே பச்சை மூலிகாவே எனக்கு தெரியும் அப்படின்னு கன்ஃபார்மாக தெரிஞ்சிச்சுன்னா மட்டும் நீங்கள் அதை எடுத்திங்கன்னா உடச்சிங்கன்னா பால் வரும். தெரிஞ்சுனா மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு இதுதான் அம்மான் பச்சரிசியோடைய இலை, இதுதான் செடி அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு 2-3 கொத்தை எடுத்து நல்லா அலசிக்கோங்க. ஏன்னா இது ரோட்டில் இருக்கு இல்லையா, அது நாய் யூரின் போயிருக்கலாம், பூனை போயிருக்கலாம், விசர்ஜந்துக்கள் போயிருக்கலாம். அதனால் என்ன பண்ணும், மஞ்சள் கலக்கி வச்ச தண்ணியில் 4 டிப் பண்ணிவிட்டு அப்படியே மென்று சாப்பிட்ருங்க. இப்படி சாப்பிட்டா இன்னும் அதிகமாடியான உடனே ஈஸியாக 10 நாளில் உங்களுக்கு எப்பேற்பட்ட அல்சரும் சரியாகும், இந்த மாதிரியான பிரச்சனைக்கும் சரியாகும். ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இல்லை இது கிடைக்கிற பட்சத்தில் அம்மான் பச்சரிசி பவுடர் நாட்டு மருந்து கடையில் கிடைக்கிது. ஒரு ஸ்பூன் காலையில் எழுந்திரிச்சோன்னே கொதிக்க வச்சு குடிச்சிருங்க. அதேமாதிரி ஈவினிங் ஒரு ஸ்பூன் கொதிக்க வச்சு குடிச்சிருங்க. வயிறு வலி, வயிறு சம்மந்தப்பட்ட விஷயங்கள், அதேமாரி தீராத வயிற்றுப்புண், தீராத வயிற்று வலி, குன்மம் எதுவாக இருந்தாலும் அம்மான் பச்சரிசி தி பெஸ்ட். காலையில் நம்ம வந்து என்ன பண்ணுறோம், அமுது என்ற அந்த ஆலிவேரா ஜெல்ஸ், அதாவது கற்றாழை ஜூஸ் எடுக்கிறோம், மோர்லேயோ இல்லாட்டினா அந்த மாதிரி நாட்டு சக்கரையில் எடுக்கிறோம். ஈவினிங் டைமில் நம்ம இந்த கஷாயம் எடுக்கலாம், அம்மான் பச்சரிசி. இப்படி மாறி மாறி எடுத்துகிட்டு வந்தோம்னு கேட்டிங்கன்னா ரொம்ப சீக்கிரமாகவே வித்தின் 3-4 டேஸ்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பிரச்சனை உங்களுக்கு இருக்காது. ஆனால் அப்படியே நிறுத்திடாதீங்க. 48 நாள் கண்டினியூ பண்ணுங்கள். ஏன்னா மேலால் உங்களுக்கு ஒர்க் பண்ணி அதோட மேலே இருக்கிற புண்ணெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மேலே ஒரு பேஸ்ட் பண்ண மாதிரி ஆயிடும் எடுக்கும் பொழுது. உடனே என்ன நினச்சிடும், நமக்கு இது க்யூர் ஆகிடுச்சுன்னு இப்படி விட்டுருவோம். அது உள்ளேருந்து திருப்பி என்ன பண்ணுறோம், அந்த ஆசிட் சுரக்குது, ஆசிட் படுது, திருப்பி எடுத்து விட்டுரும். ஆக 48 நாள் நீங்கள் தொடர்ந்து எடுத்துகிட்டு வந்தாலே போதுமான விஷயம்தான். ஐபிஎஸ் என்ற ப்ராப்ளம் ப்ளஸ் இரிட்டபிள் ப்ளஸ் உங்களுக்கு என்னென்னலாம் வயிறு சம்மந்தப்பட்ட விஷயங்களோ இது எல்லாமே சூப்பராக சரியாகிவிடும். இது முக்கியமான ஒரு மெடிசன். இதெல்லாம் தாண்டி இதற்கு இனிமேல் லைஃப்லேயே எனக்கு வரக்கூடாது, இல்லை எனக்கு இந்த மாதிரி பிரச்சனைலாம் ஆரம்ப நிலையில் இருக்குது அப்படின்னாக்கா இதுக்கு ஒரு சூப்பரான விஷயம். உடல் சூடு தான் அனைத்து காரியம்னு சொல்லியிருக்கேன் அடிக்கடி. கருவேப்பிலை வந்து ஒரு 100 கிராம் எடுத்துக்கோங்க, பொடியாக எடுத்து நாட்டு மருந்து கடையில் கிடைக்கிது. கருவேப்பிலை பொடி 100 கிராம், வெந்தயம் 100 கிராம், சோம்பு 100 கிராம், ஓமம் 100 கிராம், ஜீரகம் 100 கிராம், பெருஞ்சீரகம் 100 கிராம், கருவேப்பிலை பொடி 100 கிராம். போதுமான விஷயந்தான். இது அழகாக எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அதுலேருந்து ஒரு ஸ்பூன் எடுத்து கொதிக்க வச்சு காலையில் குடிச்சு பாருங்களேன். வயிற்றில் கேஸே இருக்காது. உங்களுக்கு பார்த்திங்கன்னா வயிற்றில் உள்ள புண்ணு ஆறி போயிடும். அதேமாதிரி நல்ல செரிமான சக்தி கிடைக்கும். இப்படி வயிறுக்கு தேவையான அத்தனையும் குளுமை பெறும். ஸோ இதை எடுத்தாலே போதுமான விஷயந்தான். உங்களுக்கு ஐபிஎஸ் தீர்க்க முடியாது அல்ல. கரெக்டான முறையில் கரெக்டான உணவு, கரெக்டான மெடிசன் நம்ம முன்னோர்கள் சொன்னபடி எடுத்தோம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா
100% இஸ் க்யூரபிள். இது பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நல்ல தூக்கம் இருக்கும், நல்ல பசி இருக்கும். நல்ல விஷயத்தை மற்றவங்க ஷேர் பண்ணி நன்றி, வணக்கம்.